திருவாசகம் போற்றி. திருப்பெருந்துறையில் பாடப்பட்டது சிவபுராணம். அதற்கு பிற்காலத்தில் சொல்லப்பட்ட தலைப்பு சிவனது அனாதி முறைமை, முறைமையான பழமை. அனாதினாலே பழமை தான், அனாதியான முறையான பழமை. இது கலிவெண்பா என்ற இலக்கணத்தில் எழுதப்பட்டது. பொதுவாக வெண்பா 2 வரியிலிருந்து எழுதலாம். வெண்பா இவ்வளவு நீளமாக இருக்கிறது அபூர்வம். வெண்பா 2 வரி இருக்கும், 4 வரி இருக்கும், 12 வரி இருக்கும். ஆனால் இது வெண்பா எத்தனை வரி இருக்குது? 90 வரிக்கு மேலே இருக்குது. முதல் வரி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அதுக்கு முன்னால் அந்த திருவாசகத்துக்கு பொருள் சொல்கிறாங்க. திருவாசகம் என்ற தொடருக்கு அழகிய மொழி என்று பொருள். அழகிய மொழிங்கிறது அவ்வளவு பொருத்தமானதாக தெரியல. அருள்மொழின்னு எடுக்கணும். திருன்னா அருள். என்ன மொழி? அருண்மொழி தேவன் அப்படிலாம் படிக்கிறோமல்ல, அருள்மொழின்னு தான் பொருள் எடுக்கணும். அழகிய மொழிங்கிறது ஒரு பொருத்தமானது கிடையாது. ஏன்னா திருவாசகம் எதுக்காக எழுதப்பட்டதல்ல? அழகுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. எதுதான் சம்பந்தம் உடையது? அருள் தான். திரு என்றால் அருள் அல்லது ஞானம்னு ஒரு பொருள் இருக்குது. திரு எய்திட்டிலேன் திருவாசகத்தில் வருதா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. அங்கே திருங்கிறது ஞானம் அல்லது மோட்சம்னு அர்த்தம். அங்கே திருங்கிறதுக்கு ஞானம் அல்லது மோட்சம்னு அர்த்தம். இப்போ திருவாசகம் என்பதற்கு அருள், ஞானம், மோட்சம் என்று பொருள் எடுக்கணுமே தவிர அழகுன்னு ரொம்ப முதல் படியில் நின்று பொருள் எடுக்கக்கூடாது. கோபுரத்தில் நின்று பொருள் எடுக்கணும். மோட்சத்தை விரும்புவருடைய உள்ளத்தை கவருகின்ற, மோட்சத்தை விரும்புவருடைய உள்ளத்தை கவருகின்ற அழகுடையது, அருட்பாடல்களை உடையது. அழகுன்னு பொருள் சொல்லிட்டு இப்படி நீட்டுறதுக்கு நேரடியாகவே சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போது திருங்கிறதுக்கு அழகுன்னு பொருள் சொல்லிட்டு மோட்சத்தை விரும்புகிறவனை கவரக்கூடிய அருட்பாடல் உடையதுங்கிறாங்க. அதுக்கு நேரடியாகவே அடிச்சிட வேண்டியதான். திருங்கிறதுக்கு ஏற்கனவே என்ன பொருள் இருக்குது? ஞானம்னு பொருள் இருக்குது, வீடுன்னு பொருள் இருக்குது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை திரு, ஞானம் வீடு. திரு எய்திட்டிலேன் மாணிக்க வாசகர் பாடுறார். அந்த திருங்கிறதுக்கு ஞானம் அல்லது வீடுன்னு அர்த்தம். திரு எய்திட்டிலேன். திருவாசகம் அதுக்கு ஒரு திரும்ப பொருள் சொல்கிறாரு. வீடு பேறு தரும் அருள்மொழி. அதுக்கு பிறகு பொருள் சொல்கிறாரு திரு மோட்சம். எனக்கு இந்த இவ்வளவு பஞ்சாயத்து எதுக்கு? எதுக்கு இப்படி சுற்றி சுற்றி வரணும்? நேரடியாக திரு மோட்சம் முடிஞ்சது. நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம வகுப்பில் சொல்லப்பட்ட ஒரு எழுத்து கூட வாபஸ் வாங்கப்பட்டது இல்லை. சிவபுராணம் சிவனை பற்றிய பழைய வரலாறு. நாம் வரலாறுன்னு சொன்ன உடனே புராணம்னு முடிவு எடுப்போம். இங்கே புராணம் என்று பொருள் அல்ல. உயிர்கள் நல்லா இருக்கிறதுக்காக இறைவன் செய்த பழமையான செயல்கள். இன்னும் திருவாசகத்தை பற்றி தெரியாதவங்க சிவபுராணம்னா அது ஏதோ கதை. சிவபுராணம்னு வடமொழியில் நூல் இருக்குது. 14 புராணங்களில் ஒரு புராணம் என்னது? வியாசர் எழுதிய 18 புராணங்களில் ஒரு புராணம் என்னது? சிவபுராணம். விஷ்ணு புராணம், கருட புராணம், அதில் சிவபுராணம் இருக்குது. நிறைய பேர் இந்த புஸ்தகத்தை வாழ்க்கையில் தொட்டே பார்க்காதவன் சிவபுராணங்கிறதுக்கு என்ன பொருள் நினச்சிட்ருக்கிறான்? ஏதோ மாணிக்க வாசகர் சிவபுரனுடைய கதையை சொல்கிறாருன்னு தான் என்ன நினச்சிட்ருக்கிறான். சிவன் செய்த செயல்களை சொல்லுவது. இப்போ நம்ம பொருள் எழுதலாம், ஆரம்பிக்கலாம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அதற்கு பொருள் எழுதுகிறோம். மேலான நமச்சிவாய என்ற மந்திரம் நிலையாக இருக்கட்டும். சிவனின் அருள் சக்தி
என்றும் நிலையாக இருக்கட்டும். அடுத்த வரி, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணை மூடி இமைக்கும் நேரங்கூட என்னுடைய உள்ளத்தை விட்டு நீங்காத இறைவனுடைய திருவடிகள் நிலைத்திருக்கட்டும். வாழ்கன்னா நிலைத்திருக்கட்டும்னு அர்த்தம். நிலை பெறுக, வாழ்கன்னா நிலை பெறுக. வாழ்க அந்தணர்னா என்ன அர்த்தம்? அந்தணர்கள் நிலையாக இருக்கட்டும், அந்த பொருள் தான். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அடுத்த வரி, கோகலி, திருப்பெருந்துறைக்கும் கோகலிங்கிற பேர் உண்டு, திருவாவடுதுறைக்கும் கோகலிங்கிற பேர் உண்டு. திருப்பெருந்துறையிலேயும் மாணிக்கவாசகர் இறைவன் அருள் பெற்றிருக்கிறாரு. திருவாவடுதுறை தல புராணத்தில் திருவாவடுதுறையில் அருள் பெற்ற குறிப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த உரையில் திருவாவடுதுறை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. திருவாவடுதுறை அல்லது திருப்பெருந்துறைன்னு பொருள் சொல்லியிருக்காங்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இந்த இரண்டு திருப்புரஞ்சு அல்லது திருவாவடுதுறையில் எழுந்தருளி அடியார்களுக்கு ஞானத்தை கொடுத்து அடிமை கொண்ட தலைமையான குருவின் திருவடிகள் நிலை பெறுக. அடுத்த வரி, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. மோட்சத்தை தருகின்ற ஆகமமாக இருந்து அன்னிங்கிறதுக்கு ரெண்டு பொருள், இனிமை அல்லது அருகில்னு அர்த்தம். அன்னிக்கும் நாமத்தானேன்னு அப்பர் பாடுறார். ஆலை கரும்பு என அன்னிக்கும் நாமத்தானேன்னு பாடுறார் அப்பர். மோட்சத்தை தருகின்ற ஆகமமாக இனிக்கின்றவனுடைய திருவடிகள் நிலைத்திருக்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒருவனாய், அதான் ஏகன். அநேகன், அடியார் நினைக்கும் பல உருவம் உடையவனாய், அதான் அநேகன். இறைவன் அப்படின்னா எங்கும் தங்குபவன் அர்த்தம். எங்கும் தங்குபவனாய் இருக்கின்ற இறைவனுடைய திருவடி நிலை பெறுக. இந்த கோகலினா, கோனா பெரியன்னு அர்த்தம், களினா துறை. இப்போ திருவாவடு துறை, திருப்பெருந்துறை அப்படின்னு வர்றதுனால தான் இந்த ரெண்டு ஊரையும் உரையாசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் முதன்மை எந்த ஊருக்கு தான் வரும்? மாணிக்கவாசகரை பொறுத்த அளவில் எந்த திருப்பெருந்துறை தான் முதன்மையாக வரும். ஆனால் திருவாவடுதுறை தலபுராணம் அங்கெல்லாம் போனால் இந்த கதை பெரிய நீள கதையாக யாருக்கு முதன்மை கொடுத்து வருது? மாணிக்கவாசகருக்கு முதன்மை கொடுத்து வருகிறது. நம்ம ரெண்டுமே அவங்க திருப்பெருந்துறையும் அவங்க கோயில் தான். திருப்பெருந்துறை கோயில் எந்த நிர்வாகம்தான்? திருவாவடுதுறை நிர்வாகம்தான். அதனால் அதில் அவங்க மடத்துக்கும் ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆமாம், இப்போ அது வேறு ஒரு மடத்தில் இருந்துச்சுன்னா அதில் நம்ம ரொம்ப போராடி பேசலாம். எந்த உரை சொன்னாலும் ஒன்று தான். இந்த 5 வரியை நம்ம விளக்கணும், பொறுமையாக படிக்கணும். இந்த சகோதரிகள்லாம் இதை நாங்கள் வரும்போது தொடங்குங்க, நாங்கள் வரலையே, தீபா 4 நாள் கழித்து தான் வருவேன் நிச்சது. இந்த சகோதரி வரல, அப்படின்னா திரும்ப இன்னொரு தடவை பொருள் சொல்லி தான் உள்ளே போக முடியும். வகுப்பை நிறைவு செய்வோம், கிளம்பலாம். சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர்
சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்ப எம்பெருமான் வெள்ளி எழுந்திரன் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம. முத்தன்னு வெளியே கிளம்பிட்டாரா?